Hi friends, welcome back to Kongu Adukkalai. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க குழந்தைகளுக்கு Dressக்கு மேட்சா ஹேர் பேண்ட் போடுறதுக்கு ஒரு கண்டியானோ ஒரு ஹூக்கோ இருந்தா நீங்களே பண்ணி கொடுக்கலாம்னா நம்ப முடியுதாங்க. ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு பிளெயின் ஹேர் பேண்ட் வேணுங்க. இந்த திக்னஸ்ல நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேங்க. ஸோ பிளாக் கலர் ஹேர் பேண்ட் நான் எடுத்துக்கிறேங்க. அப்புறம் நான் பயன்படுத்துறது இன்னைக்கு DK யான். அதோட திக்னஸ் இவ்வளோ இருக்குங்க. இதுக்கு நான் 4mm crochet hook பயன்படுத்துறேங்க. இந்த யான் வந்து நீங்க ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி இவ்வளோ நீளம் ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் ஆஸ் யூஷுவல் விரல்ல ஒரு சுத்துங்க. அதுக்கப்புறமா அந்த நூலை அந்த கேப்ல விட்டு அப்படியே இழுத்தீங்கன்னா நம்மளோட ஸ்லிப் ஸ்டிச் வந்தாச்சுங்க. ஸ்லிப் ஸ்டிச் வழியா ஹூக் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம செயின் பண்ண போறோங்க. அதுக்கு யான் ஓவர் புல் த்ரூ அந்த ஸ்லிப் ஸ்டிச் வழியா. ஸோ இது ஒரு செயின். ஸோ இப்போ ரெண்டாவது செயின்ங்க, மறுபடியும் யான் ஓவர் புல் த்ரூ, மூணாவது செயின், நாலாவது செயின், இந்த மாதிரி நம்ம 7 செயின் பண்ணிக்க போறோங்க. ஸோ 5, 6, அதுக்கப்புறம் 7ங்க. ஸோ இப்போது அந்த ஹூக்ல இருந்து செகண்ட் செயின், அதாவது ஃபர்ஸ்ட் செயின் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. செகண்ட் செயின் வழியாக மறுபடியும் அந்த ஹூக் இன்சர்ட் பண்ணி இப்போ நம்ம எல்லா ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு யான் ஓவர் புல் த்ரூ அந்த செயின் வழியாக இழுத்துட்டு இப்போ 2 லூப் இருக்காங்க. இப்போ மறுபடியும் யான் ஓவர் பண்ணி அந்த 2 லூப் வழியாக நம்ம அந்த யான் அப்படியே இழுத்துடணும். ஸோ இதுதான் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டிச் மார்க்கர் வந்து அந்த ஃபஸ்ட்டு செயினில் வச்சுக்கலாங்க. நம்ம இப்போ பண்ணோம் இல்லைங்க, அதில் ஸ்டிச் மார்க்கர் உங்ககிட்ட இல்லாட்டி வேறு கலர் யான் பயன்படுத்தி கூட இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இல்லாட்டி பின்னூசி இருக்கும் இல்லைங்க, ஸோ அது கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த செயினில் மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் புல் த்ரூ பண்ணால் 2 லூப் வருங்க. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம யான் ஓவர் புல் த்ரூ அந்த 2 லூப். ஸோ இது வந்து சிங்கிள் க்ரோஷே. ஸோ இது மாதிரி நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணுவோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ இது 3, 4வது சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ இது 5வது சிங்கிள் க்ரோஷே. அடுத்தது 6வது சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதாங்க, இது கடைசி சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம பண்ண ஒர்க்கை அப்படியே வந்து மடித்து இந்த மாதிரிங்க பாதியாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் மார்க்கர் வச்சுருக்கோங்க, அதுக்கு இந்த நான் கை வச்சுருக்கேன்ல ஃப்ரண்ட், அந்த வழியாக நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி பண்ணோங்க. ஸோ நம்ம பண்ணோம் இல்லைங்க, அந்த ஹூக் இன்சர்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டு அந்த ஒர்க்கை அப்படியே திருப்பிக்கோங்க. ஸோ இப்போ திருப்பிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில். இது காட்டுறக்காக தான் நான் உங்களுக்கு திருப்புறேன். ஸோ இப்போது நம்ம ஸ்டிச் மார்க்கர் வச்சுருக்கோங்க, அதையும் இதையும் இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடில் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்க. யூஸ்வலாக ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த ஹூக்கை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துங்க. ஸோ நம்ம ஸ்டிச் மார்க்கர் இருக்குல்லங்க, அது வழியாக இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணி அந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ யான் ஓவர் புல் த்ரூ, இப்போ இங்கே 2 லூப் இருக்குல்லங்க, அது வழியாக மறுபடியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த 2 லூப் வழியாக புல் த்ரூ பண்ணிங்கன்னா சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ இது முடிஞ்சுதாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டிச், அதாவது நம்ம இப்போ திருப்பியும் அப்படியே சுற்றி பண்ண போகிறோங்க. இது வந்து செகண்ட் ரோ கணக்கு. ஸோ அடுத்த ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம இந்த 2 லூப் இருக்கணுங்க. ஸோ இது வழியாக இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் புல் த்ரூ, இப்போ 2 லூப் வந்தோன்னே யான் ஓவர் புல் த்ரூ, சிங்கிள் க்ரோஷே. இனி அடுத்த ஸ்டிச், இதுக்கு அடுத்த ஸ்டிச் இருக்குல்லங்க, அது வழியாக நம்ம மறுபடியும் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணோம்லங்க, ஸோ அதில் லைனாக வந்து மேலே நம்ம சிங்கிள் க்ரோஷே நெக்ஸ்ட் ரோன்னு பண்ணிகிட்டே வருவோங்க. ஸோ இது சுற்றி இந்த சிங்கிள் க்ரோஷேவே தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அடுத்த ஸ்டிச்சு அதையும் போட்டாச்சுங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டுங்க, அதுக்கப்புறம் புல் த்ரூ பண்ணுங்கள். 2 லூப் வந்தோன்னே மறுபடியும் யான் ஓவர் புல் த்ரூ, சிங்கிள் க்ரோஷே. ஸோ அடுத்த ஸ்டிச்சு. ஸோ மொத்தமாக இப்போ வந்துட்டு அடுத்த ரோ நான் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேங்க, செகண்ட் ரோ. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம யூஸ்வலாக வந்து அந்த ஸ்லிப் ஸ்டிச்லாம் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இங்கே பண்ண வேண்டாம். லைனாக நீங்கள் சிங்கிள் க்ரோஷேவை அப்படியே ரொட்டேஷனில் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. சுற்றி பண்ணிட்டு வருவோம். ஸோ அப்போ தான் அந்த ஹேர் பேண்ட்க்கு நம்ம உள்ள ஹேர் பேண்ட் விட்டுட்டு அதுக்கு மேலே வர மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இப்போ லைனாக வந்து இப்போ நான் 3rd ரோ பண்ணிகிட்ருக்குறேங்க. இதே சிங்கிள் க்ரோஷே தாங்க நம்ம சுற்றி அந்த ஹேர் பேண்ட் லென்த் வர வரைக்கும் பண்ண போகிறோம். ஒரு சின்ன டிப்புங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் க்ரோஷே பண்ணுறீங்கன்னா லைட் கலர் யான் பயன்படுத்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ் கிளியராக தெரியுங்க, கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இப்போ 2 இன்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஹேர் பேண்டை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாங்க. ஹேர் பேண்ட் வித்து உங்களுக்கு இதை விட பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம செயின் 7 பண்ணோம்லங்க, அதுக்கு பதிலாக செயின் அதிகரிச்சுக்கோங்க. 8 செயின் 9 செயின் வச்சு பாருங்கள். கம்மியாக இருந்தால் செயின் கவுண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஹேர் பேண்ட் லென்த்துக்கே வந்துட்டு நான் ஃபுல்லாக க்ரோஷே பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டப்போ கொஞ்சம் யான் விட்டோம் இல்லைங்க, ஸோ அந்த சைடு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நீடில் வந்து அந்த யானில் இன்சர்ட் பண்ணிவிட்டு
ஒரே சைடில் வழியாக தான் அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிகிட்டே வரணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் நான் போட்டாச்சு. நீடில் 2 ஸ்டிச் வழியாக இன்சர்ட் பண்ணி அப்படியே அதை இழுத்துட்டிங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே வருங்க, மவுத் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ மறுபடியும் நீடில் அந்த பக்கமே இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஸ்டிச் இருக்குல்லங்க அது வழியாக விட்டு இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கடைசி ஸ்டிச்சுங்க இது. ஸோ மறுபடியும் வந்துட்டு கடைசி ஸ்டிச்சு அதில் இன்சர்ட் பண்ணி கேப் இல்லாமல் அந்த எண்டில் போய் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இந்த கொஞ்சம் அந்த த்ரெட் விட்டுட்டுங்க நம்ம அப்படியே ஒரு நாட் போடுற மாதிரி. ஸோ ஜஸ்ட் அதுக்குள்ளேயே விட்டுட்டு இழுத்திங்கன்னா நாட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த த்ரெட் இருக்குல்லங்க அப்படியே நான் அந்த உள்ளே வந்து விட்டுக்கிறேங்க. ஸோ அந்த கேப்குள்ளே அப்படியே விட்டு அதை இழுத்துட்டு நம்ம வந்துட்டு அந்த யானை மறைக்கிறதுக்கு தாங்க இது. ஸோ இப்போது இந்த மீதி இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நம்ம எந்த இடத்துல க்ரோஷே ஒர்க் விடுறோமோ அதை வந்து ஒட்ட கட் பண்ணவே கூடாதுங்க. ஜஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி அதையே உள்ளே வச்சு அப்படியே அந்த யானை உள்ளே எங்காவது விட்டு அப்படியே மறைச்சிடணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு கலண்டு வந்துடும் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம். ஸோ இப்போது ஹேர் பேண்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும், ஆனால் கீழேருந்து அப்படியே இழுத்து விட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாங்க. ஸோ இப்போ இன்னொரு ரெண்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணோங்க. இப்போது இன்னொரு ரெண்டில் நம்ம ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணுறப்ப அந்த ஹூக் ஸ்பேஸ் இருக்குல்லங்க அதில் மறுபடியும் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள் ஹூக்கை. இப்போது யார்ன் ஓவர் பண்ணி புல் த்ரூ அந்த செயின் வழியாக மட்டும் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 லூப் வந்துடும். மறுபடியும் யார்ன் ஓவர் பண்ணி புல் த்ரூ, அதாவது சிங்கிள் க்ரோஷே பண்ணுறோம். இப்போ வந்துட்டு இந்த சைடு இருக்க செயினும் அந்த சைடு இருக்கிற ஆப்போசிட் செயின் வழியாக 2 செயின் வழியாக இன்சர்ட் பண்ணிவிட்டு யார்ன் ஓவர் பண்ணி 2 செயின் வழியாகவும் புல் த்ரூ பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 2 லூப் வந்துருக்குங்களா, இதில் யார்ன் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணால் அடுத்த சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி நான் 4 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்க போகிறேங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு இப்போ நிறைய பெரிய வித்தில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 ஸ்டிச் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இப்போ கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். இப்போது இந்த யார்ன் வெளியே தெரியுது இல்லைங்க, இதை நம்ம ஆஸ் யூஷுவல் நீடில் வச்சு இன்சர்ட் பண்ணி எங்காவது அப்படியே மறைச்சு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஸோ இப்போது சூப்பராக ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இது இப்படியே கூட பயன்படுத்தலாங்க. இதுக்கு மேலே நான் அந்த போ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போ வந்து நான் சென்டராக வச்சுருக்கேங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து மட்டில்டா காஸ்டியூமுக்கு வேணும்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். அப்போ தான் இந்த வீடியோவும் ஷூட் பண்ணுங்க. ஸோ அதனால தான் நான் அந்த சென்டர் ஸ்பேஸில் அந்த போ வச்சுருந்தேங்க. ஸோ இப்போ ஹேர் பேண்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லைங்க. ஸோ இது பிளெயினாக கூட நீங்கள் வேறு கலர்ஸில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போ பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் நான் ஒரு 48 செயின்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. ஏன்னா எனக்கு போ வந்து நல்லா பெருசாக வேணும். ஸோ அதனால் நான் 48 செயின்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக போ வேணும்னா இன்னும் நீங்கள் செயின்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாங்க. ஆஸ் யூஷுவல் யார்ன் ஓவர் புல் த்ரூ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு செயின்ஸ் ரெடி. அவ்வளோதாங்க. நான் 48 ஸ்டிச்சும் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போது ஹூக்கில் இருந்து 3rd செயின், அதாவது ஃபஸ்ட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் இப்போ நம்ம யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹூக் வந்து 3rd செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் யார்ன் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 3 லூப் வருங்க. ஸோ இப்போ இந்த 3 லூப் வழியாக நம்ம யார்ன் ஓவர் பண்ணி அப்படியே புல் த்ரூ பண்ணுங்கள். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 செயின் விட்டோம்லங்க, அது ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேவாக கணக்காகும். ஸோ அதுக்கு தான் அந்த 2 செயின் விட்டு 3வது செயினில் பண்ணுறோம். இப்போது அடுத்த செயின்லேயும் மறுபடியும் யார்ன் ஓவர் பண்ணி அதுக்கப்புறமா ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். யார்ன் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணி இப்போ 3 லூப் வந்துருச்சுங்களா. இப்போ யார்ன் ஓவர் பண்ணி மறுபடியும் அந்த 3 லூப் வழியாக இழுத்தோன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி நம்ம எண்டு வரைக்கும் பண்ண போகிறோங்க. ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட வீடியோ முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அதில் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ யார்ன் ஓவர் புல் த்ரூ பண்ணிங்கன்னா 3 லூப், அதுக்கப்புறம் யார்ன் ஓவர் அந்த 3 லூப் வழியாக நம்ம புல் த்ரூ பண்ணோம். இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இது ஃபுல்லாக முடிங்க, நான் எண்டில் பார்க்குறேன். இப்போ கடைசி செயின் வந்துட்டோங்க. இப்போ மறுபடியும் யார்ன் ஓவர் பண்ணி அது வழியாக இன்சர்ட் பண்ணி மறுபடியும் யார்ன் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணால் 3 லூப் வரும். யார்ன் ஓவர் பண்ணி அந்த 3 லூப் வழியாக இழுத்தா கடைசி ஹாஃப் டபுள் க்ரோஷே. மொத்தமாக நம்மக்கிட்ட இங்கே 46 ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்குதுங்க. ஸோ இப்போ செயின் 2 பண்ணி அப்படியே நம்ம ஒர்க்கை திருப்புங்க. இப்போ நம்ம இந்த ரோ 2 ஃபுல்லாக பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோங்க. அதாவது இந்த ஒரு லூப் இருக்குல்லங்க, ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் லூப்பில் டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த லூப்பில் ஸோ நம்ம பண்ணோம்லங்க 2 செயின், அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த செயினில் பேக் லூப்புக்குள்ளே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள்.
ஸோ மறுபடியும் அதுக்கு அடுத்த பேக் லூப் மட்டும் பாருங்கள், இதுதான் பேக் லூப். ஸோ இதுக்குள்ளே ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். இது எதுக்குன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோக்கு நடுவில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு டிசைனாகவும் இருக்கும். ஸோ இது எப்படின்னா மேலே கீழே ஃபர்ஸ்ட் ரோ வந்து வெளியே இருக்கும், செகண்ட் ரோ உள்ள, மறுபடியும் வெளியே உள்ள, அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும். இப்போது நம்ம கடைசி அந்த பேக் லூப்பில் ஒர்க் பண்ணுறோம். அங்கே ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு செகண்ட் ரோவை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு செயின் 2 பண்ணுங்கள். மறுபடியும் ஒர்க் திருப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டோம்லங்க, அதை விட்டுருங்க. 3வது செயினோட பேக் லூப்பில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம், ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இது 3வது ரோ. ஸோ 3rd ரோவில் இப்போ நம்ம பேக் லூப்பில் இது ஃபுல்லாக வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணலாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஹாஃப் டபுள் க்ரோஷே தெரியும், ஆனால் பேக் லூப்பில் மட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும்னு. ஸோ இது பண்ணிகிட்டே வாங்க, நம்ம எண்டில் மீட் பண்ணலாம். இப்போது ரோ 3யோட கடைசி பேக் லூப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா செயின் 2 பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க் திருப்புங்க. இப்போ நம்ம 4th ரோ ஆரம்பிக்கிறோங்க. அந்த செயின் 2 பண்ணதை அப்படியே விட்டுருங்க. 3வது செயினில் இருக்க பேக் லூப்பில் நம்ம ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுறோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே இந்த ரோ போட்டு முடிக்கலாம். எனக்கு போ பார்த்திங்கன்னா இந்த திக்னஸில் இருந்தால் போதுங்க. அதனால நான் 4th ரோடையே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 2-3 ரோ நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை கம்மி திக்னஸ் தான் வேணும்னா கம்மி ரோஸ் பண்ணிவிட்டுங்க. ஃபஸ்ட்டு செயின் கவுண்ட் 48 பண்ணோம்லங்க, அதுக்கு பதிலாக இன்னும் கம்மியாக செயின் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம முடிக்கணும்னா என்ன பண்ணுவோங்க, ஸ்லிப் நாட் தான் போடணும். யான் ஓவர் புல் த்ரூ பண்ணுங்கள். இங்கே யான் கொஞ்சம் பெருசாக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறப்போ செயின்ஸ் போட்டோம்லங்க, ஸோ அப்போ கொஞ்சம் யான் விட்டுருப்போம்லங்க, அந்த யானை நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதே ஸ்டிச்சஸ் வழியாக பாஸ் பண்ணி மீதி இருக்க யானை கட் பண்ணி அப்படியே அதை மறைச்சிடலாங்க. இப்போ நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நீடல் அந்த யானில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சைடு இருக்கிற இதில் பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட் செயினோட பேக் லூப்பை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த செயினோட ஃப்ரண்ட் லூப்பும் அந்த செயினோட பேக் லூப்லேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இழுத்து அப்படியே டைட் பண்ணிக்கணுங்க. ஸோ இது மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுங்க. ஸோ இப்போ கடைசி ஸ்டிச்சு நம்ம அதில் போட்டுட்டு கடைசியாக அந்த யான்குள்ளேயே விட்டு டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ மீதியை அப்படியே அந்த செயின்ஸ் வழியாக பாஸ் பண்ணி பாக்கியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்லங்க, இதில் அந்த நம்ம ஸ்டிச் பண்ணது அதோட சென்டரில் வரணும் பின்னாடி. அந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு யான் எடுத்துக்கோங்க. அதில் பின்னாடி நல்லா இறுக்கி 2 நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 நாட் நல்லா இறுக்கி போடுங்க. அப்போ தான் சென்டரில் வந்து நம்மளுக்கு அப்படியே க்ரஷ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ மீதி யான் வச்சு அப்படியே இந்த பக்கம் ஒரு சுற்று அந்த பக்கம் ஒரு சுற்றுன்ட்டு அப்படியே மெதுவாக நல்லா டைட்டாக சுற்றிக்கணுங்க. ஸோ டைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாக்கி யான் இருக்குல்லங்க, அதில் நல்லா டைட்டாக இழுத்து கட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட க்யூட்டான போ ரெடிங்க. ஸோ இப்போ இந்த போவை நான் சென்டர் ஆஃப் த ஹேர் பேண்டில் தான் வச்சுக்க போகிறேங்க. ஏன்னா எனக்கு மட்டில்டாக்கு வேணும். அதனால நீங்கள் வேணால் அந்த மாதிரி சைடில் கூட வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ மறுபடியும் ஒரு யான் எடுத்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த போவையும் அந்த ஹேர் பேண்டையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு, அதாவது அந்த போவோட இந்த பக்கம் இருந்து 2 ஸ்டிச் ஹேர் பேண்ட்குள்ளே போகிற மாதிரி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கத்துல இருந்து 2 ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அந்த ஹேர் பேண்ட் மேலே அந்த போ வந்து ஸ்டெடியாக நிற்குங்க, இல்லாட்டி தொங்கின மாதிரி இருக்கும். கடைசியாக நாட் எல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த யான் எல்லாம் மறைச்சோன்னா நம்மளோட சூப்பரான போ ஹேர் பேண்ட் ரெடிங்க. இது போ ஒரு கலர், ஹேர் பேண்ட் ஒரு கலர் பண்ணலாம். போ எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த போ ஹேர் பேண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொங்கு அடுக்கலையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.